ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் இதில் இருக்கக்கூடிய பாடம் 7ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாடம் 7ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா தனிப்பத்தி ரொக்கையீடு பார்த்தோம். சரியா? அடுத்து இருபத்தி ரொக்கையீடு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ரொக்கையீடு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, தனிப்பத்தி அப்படின்னும் போது வெறும் ரொக்க காலம் மட்டும் இருக்கும் தொகையில். அடுத்து இருபத்தி ரொக்கையீடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தள்ளுபடி காலம், அப்புறம் என்ன பார்த்தோம், ரொக்க காலம் பார்த்தோம். அப்போ முப்பத்தி அப்படின்னும் போது 3 பத்தி. அப்போ என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா தள்ளுபடி, வங்கி, அப்புறம் ரொக்கம், இந்த 3 பத்திகளோட போட போகிறது தான் இந்த முப்பத்தி ரொக்கையீடு. ஸோ அதே பெறுதல் அதே செலுத்தல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் என்ன 3 பத்தி உள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னா எதிர்பதிவு அப்படின்ற ஒரு இதை புதுசாக கற்றுக்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்பதிவு. ஸோ இந்த எதிர்பதிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் இல்லை 3 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. எதிர்பதிவு அப்படின்னா என்னென்னா, 2 பக்கங்கள்லேயும் நம்ம இப்போ பேரேடு அப்படின்னா ஒன்று பற்றில் எழுதுவோம், இன்னொரு கணக்கில் வரவுல எழுதுவோம். ஸோ வேறு கணக்கில் பற்று வரவுன்னு இருக்கும். அது நம்ம பேரேட்டு கணக்குகளில் பார்த்துருக்கோம். இங்கே நம்ம முப்பத்தி ரொக்கையீட்டில் எதிர்பதிவு அப்படின்றது ஒரே கணக்கில் ஒரு இது பற்று பக்கமும் ஒரு இதில் வரவு பக்கமும் இருக்கும். சரியா? இதை தான் என்னென்னா எதிரெதிரே பதிகிறதுனால அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எதிர்பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எதிர்பதிவுக்கு மெயினாக 2 வேர்டு இருக்குது. இந்த 2 வேர்டு இருந்தால் தான் எதிர்பதிவுன்ற ஒரு இது இருக்கும். ஸோ வங்கியில் பணம் செலுத்தியது. என்னது? வங்கியில் பணம் செலுத்தியது. அடுத்து வங்கியில் இருந்து அலுவலக செலவுக்காக பணம் எடுத்தது. என்னது? 2 இது மட்டும் எதிர்பதிவில் வரும். என்ன அப்படின்னா வங்கியில் பணம் செலுத்தியது. ஸோ இது பாருங்கள், ரொக்கையீட்டின் பற்று பக்கத்தில் உள்ள வங்கி பக்கத்திலும் மற்றும் வரவு பக்கத்தில் உள்ள ரொக்க பக்கத்திலும். அதாவது இப்போ ஈஸியாக உங்களுக்கு இதில் இருக்கிறது நமக்கு புரியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த வேர்டு அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வங்கியில் பணம் செலுத்தியதுன்னு இருக்கா. இப்போ இதில் குறிப்பேட்டு பதிவு என்ன? வங்கியில் பணம் செலுத்தியது அப்படின்னா நம்ம என்ன குறிப்பேடு எழுதுவோம்? யார் பெறுபவர்? வங்கி. அப்போ வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு எழுதுவோமா? ஸோ நம்மளை விட்டு ரொக்கம் வெளியே போகுது, வங்கிக்கு போகுது. சரியா? அப்போது ஏன் அப்படின்னா நம்ம இந்த முப்பத்தி ரொக்கையீடில் வங்கி காலமும் போட போகிறோம், ரொக்க காலமும் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேரேட்டு கணக்கில் எழுதும்போது வங்கி கணக்குனா வங்கின்னு எழுத மாட்டோம், ரொக்கம்னு எழுதுவோம். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு கணக்கு எண் 4ல் இருக்கிறதுல சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 2வது ஒன்று ரொக்கம் வங்கியில் செலுத்தியது அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா. அமௌண்ட்டு பாருங்கள் எவ்வளோ, 11,000. இப்போ இதுக்கு என்ன குறிப்பேடு அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஸோ அப்போ ரொக்கம் வங்கி அப்படின்ற இந்த மாதிரி தான் காலம் நம்ம போட போகிறோம். ஸோ நான் 2ஆம் தேதி சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம எதிரெதிரே பதிகிறதுனால பேரேட்டு பக்க எண்ணில் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஏ அப்படின்னா என்னென்னா எதிர்பதிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், ரொக்க கணக்கு அப்படின்னு போட்டிருக்காங்களா, ரொக்கம்னு போட்டு என்ன போடுவாங்க அப்படின்னா வங்கியில் தொகை எழுதுவாங்க. ஸோ எதிரெதிர, அதாவது ஆப்போசிட்டில். இப்போ இங்கே பற்றுன்னு இருக்கா, ரொக்கம் எங்கே இருக்குது, அப்போ நம்ம பேரேட்டில் எழுதும்போது ஆப்போசிட்டாக எழுதுவோம். வங்கி பற்றில் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்து எழுதும்போது வரவில் எழுதணும். ஸோ பாருங்கள், வங்கின்றது அதே 2ஆம் தேதி வரவில் இருக்கா. அடுத்து ரொக்கம்ன்றது வரவில் இருக்குது, நம்ம எடுத்து எழுதும்போது பற்று பக்கம் எழுதுவோம். சரிங்களா? அதனால் ரொக்கம்ன்றது
இதில் இருக்குது. இப்போ எப்படி நம்ம இந்த பற்று வரவை எடுத்து எழுதும்போது மாற்றி எழுதுகிறோமோ அதே மாதிரி இந்த தொகையையும் என்ன பண்ணணும்னா மாற்றி எழுதணும். ஸோ பாருங்களேன், இங்கே ரொக்கம்னு எழுதியிருக்காங்களா? ஓகே, அப்போ ரொக்கத்தில் எழுதாமல் எங்கே எழுதணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வங்கி காலத்தில் எழுதணும். புரியுதா? அடுத்து இங்கே வங்கி கணக்குன்னு போட்டு வங்கியில் எழுதாமல் ரொக்கத்தில் தொகை போடணும். ஸோ போட்டிருக்காங்களா ரொக்கமில், அதே 11,000. இந்த 2 பக்கமும் அந்த பேரேட்டு பக்க எண் காலத்தில் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை மென்ஷன் பண்ணலைன்னா 1/2 மார்க் 1 மார்க்கு கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த எதிர்பதிவு அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா குறிப்பிட்டு சொல்லணும். ஸோ புரியுதா? அதாவது பற்றில் குறிப்பேட்டிலேருந்து நம்ம பேரேட்டுக்கு எடுத்து எழுதும்போது அங்கே பற்றில் இருக்குன்னா நம்ம வரவில் எழுதுவோம், வரவில் இருந்தால் பற்றில் எழுதுவோம். அதே மாதிரி மாற்றி மாற்றி எழுதியாச்சு. தொகையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரொக்கம் போட்டு வங்கி காலத்தில் அமௌண்ட் எழுதணும். ரொக்கம்னு போட்டு இங்கே வங்கின்னு எழுதி ரொக்கத்தில் பணத்தை தொகையை எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு என்ன பார்த்தோம்? அலுவலக தேவைக்காக வங்கியில் இருந்து பணம் எடுத்தது. இந்த 2மே எதில் எழுதணும் அப்படின்னா எதிர்பதிவில் வரும். ஸோ இந்த 30 ரொக்கேட்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எதிர்பதிவு தான். இந்த கொஸ்டினை தியரியா, அதாவது கொஸ்டின் ஆன்சரில் இருக்கும். எதிர்பதிவு என்றால் என்ன, உதாரணத்துடன் விளக்குக அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி எப்படி கணக்கியலின் பொன்னான விதிகள் கேட்குறாங்களோ அதே மாதிரி இந்த கேள்வி பதிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாரும் அழகு தேர்வு 2க்கு தயாராகிறீங்க. அப்போது இந்த கேள்வியை நல்லபடியாக படிச்சுட்டு எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கீப் வாட்சிங்.